லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னென்ன எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு ஏதோ மாதிரி இருக்கீங்க. சக்தி, அந்த காலேஜ் ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவருக்கு அவங்க வீட்ல வேற ஒரு பொண்ணு பாக்குறாங்களாம். என்னன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, விஷயம் கேள்விப்பட்டதும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். யமுனா இருந்ததுனால யோசித்தேன். யமுனா இதை கேள்விப்பட்டா ரொம்ப வருத்தப்படுவாள்ல, அதான் உங்ககிட்ட சொல்லலம்மா. அண்ணே, சாம்பார் ஊத்தவா? ஊத்துமா. சக்தி, நீ எதுவும் கவலைப்படாத. எது நடக்குதோ நடக்கட்டும். என்னை பத்தி யோசிக்காம வருத்தப்படாம இரு. கார்த்திக் யமுனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் நடந்தாகணும். அக்கா ஒரு நிமிஷம். அக்கா நில்லு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பண்ண சத்தியத்தை மறக்கல. உனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்ல சக்தி, இது வேண்டாம். இப்பதான் நீ, நான், அம்மா எல்லாரும் ஒன்னா இருக்கோம். திரும்ப என் கல்யாணத்தினால உனக்கும் அம்மாக்கும் சண்டை வரத என்னால தாங்கிக்க முடியாது. திரும்ப என் ஒருத்திக்காக இந்த குடும்பம் படுற கஷ்டத்தை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது சக்தி. அக்கா, நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? நீ என்ன வேற ஆளா? உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியுமா? நான் பாத்துக்கிறேன்க்கா. வேண்டான்னு சொல்றேன்ல. இனிமே என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? இல்லக்கா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேன்ல, இதை இப்படியே விட்டுருன்னு. திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் நீ எனக்காக அவமானப்பட வேணாம். போதும் சக்தி, நம்ம பட்ட அசிங்கம்லாம். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அது போய் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட விளக்கிட்டு இருக்க முடியாது. எனக்காக நீ உன் எதிர்காலத்தை வீணாக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ எதை பத்தியும் யோசிக்காம நார்மலா இரு. கார்த்திக் சாருக்கும் உனக்கும் சீக்கிரமாவே கல்யாணம். சக்தி, சக்தி எங்க போயிட்டு இருக்க? அண்ணா, கார் எப்போ நான் வரும்? சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. கார்த்திக். அப்பா, கார் எப்பப்பா வரும்? ஃபோன் பண்ணிருக்கான்ப்பா, இப்போ வந்துருவாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுப்பா? அதானே டைம் ஆயிட்டே இருக்குங்க. இவ்வளவு அவசரமா போகணுமா? இங்க இருந்து என்னடா பண்றது? ஊர்ல போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஊர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை அந்த ரவுடி அடிச்சான் பாரு, அது எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குடா. நம்ம ஊருக்கு போன உடனே முதல்ல இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். அது வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க முடியாது. இந்த தடவையாவது நல்ல குடும்பமா பாக்கணுங்க. இவன் சொன்னானே நீங்க வந்து நாம பட்ட அசிங்கெல்லாம் காலத்துக்கும் போதுண்டா சாமின்னு இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இவ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏய், இவ எதுக்கு இங்க வரா? இவ கார்த்திகை பார்த்து பேசக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன். நீ கார்த்திகை பாத்துக்க, அவளை நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. டேய் கார்த்திக், ஆமா, பின்னாடி துணியெல்லாம் காய போட்டிருக்கேன். அது காஞ்சிருக்கும், அத போய் எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா. போப்பா. நில்லு, அங்கே நில்லு. என்ன வேணும் உனக்கு? சார், நீங்க ஊருக்கு போறீங்களா? ஏன், அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? நீங்க கார்த்திக் சாருக்கு வேற பொண்ணு பாக்குறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, பாக்குறோம். இப்ப அதுக்கு என்ன? இப்படியே காலம் பூரா கல்யாணம் ஆகாம இருக்கணும்னு என்ன என் பையனுக்கு என்ன தலையெழுத்தா? அம்மா ப்ளீஸ்மா, கார்த்திக் சரியும் எங்க அக்காவையும் பிரிச்சிடாதீங்கம்மா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு விரும்புறாங்க. எங்க அக்கா ரொம்ப நல்லவம்மா. அடுத்தவங்க மேல அன்பா இருக்கிறத தவிர அவளுக்கு எதுவுமே தெரியாதும்மா. என் பையனும் தான் நல்லவன்.
அவனுக்கு எதிர்த்து பேசவே தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவனுக்கு உங்க வீட்ல கிடைச்ச மரியாதை என்ன? ஆ? ஊருக்கு முன்னாடி அந்த ரவுடி பையன் வந்து அடி அடின்னு அடிச்சான். அதுக்கு காரணம் யாரு? நாங்களா? இங்க பாருமா, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும். உன்னால முடிவெடுக்க முடியலையா? அது உன் பிரச்சனை. தயவு செஞ்சு என் புள்ளைய விட்டுருமா. அம்மா அம்மா உங்க கால்ல வேணாலும் எந்திரிமா. சும்மா சும்மா கால்ல விழுந்துகிட்டு இதே வேலையா போச்சு. இங்க பாரு, நான் போட்டது ஒரே ஒரு கண்டிஷன். அதுக்கு நீ ஓகேன்னா நாம பேசிக்கலாம், இல்லனா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ கிளம்பு. எங்களுக்கு டைம் ஆச்சுமா. கார் இப்ப வந்துரும். அம்மா ப்ளீஸ் மா. சும்மா சொன்னதே சொல்லாதம்மா. முதல்ல நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி உன் குடும்ப மனத்தை காப்பாத்து. அதை செய்யாம அழுது அழுது எங்க மனசை மாத்த நினைச்ச, அது நடக்கவே நடக்காது. பொம்பளை இவ மனசு மாறலாம், உன் கல்யாணம் நடக்காம நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். சொல்லு, நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரின்னா இப்ப கன்ஃபார்ம் பண்ணு. இந்த நிமிஷமே உடனே சொல்லு. இல்லன்னு வச்சுக்கோ, ஒரே வாரத்துல என் பையனுக்கு வேற பொண்ணை பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சொல்லு, உனக்கு சம்மதமா? கார்த்திக் என்னால மறக்க முடியல சக்தி. மது, ஆனா ஏன் கல்யாணம் நடந்த உடனே என் அக்கா கல்யாணம் நடக்கணும்? நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். சக்தி, நீ எப்போ வந்த? நான் வார்த்தை மாற மாட்டேன், நீங்களும் மாறக்கூடாது. மாற மாட்டோம். சக்தி, அம்மா, சக்தி என்ன சொல்லிட்டு போறா? நாங்க ஊருக்கு போறத தெரிஞ்சுக்கிட்டு வழி அனுப்ப வந்தாலாம். நடந்ததுக்கெல்லாம் திரும்ப சாரி சொல்ல வந்திருந்தா. ஏமா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இல்லம்மா, வேற ஏதோ சொன்னாலே, வார்த்தை மாறக்கூடாதுன்னு. உன்னை அடிச்சானே அந்த ரவுடி, அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க, எங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு இவ்ளோ தூரம் ஓடி வந்திருக்கா. யார் கூட பழகணும், எப்படி பழகணும்னு கொஞ்சமாவது சுய புத்தி வேணும். இல்லனா இப்படிதான் சீரழிய வேண்டியது இருக்கும். படிச்சா மட்டும் போதுமா, புத்தி வேணும். பாரு, இவளால இந்த குடும்பத்துக்கே கெட்ட பேரு. அவ என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன? டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். எப்பா, கார் எப்போ வரும்னு பாரு. வந்துரும்ப்பா. கார்த்தி, இதை விட ஒரு நல்ல பொண்ணை நான் உனக்கு பாக்குறேன். எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்காத. இந்த குடும்பம் நமக்கு வேண்டாம். நம்ம சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும்டா. நீ படிச்சவன், உனக்கு ஏத்த பொண்ணை நாங்க பாக்குறோம். சக்தி, ஏய் சக்தி, என்னாச்சு? சக்தி, கண்ணத்தோர. சக்தி, தொடாத. இல்ல சக்தி, நீ விழுக. கிட்ட வராத. அதுல சக்தி, நீ கீழே விழ போன.
பக்கத்துல வராத. சக்தி நீ கீழே விழ போன அதான். என் பக்கத்துல வராத, தள்ளி நில்லு. கத்தாத, உனக்கு உடம்பு வேற சரியில்லை. நடந்து போனா மயக்கம் போட்டு விழுந்துருவ. நீ இங்கே இருக்கியா? நான் போய் ஜீப் எடுத்து வந்துடுறேன். வேண்டாம், நீ டிராப் பண்ணதெல்லாம் போதும். என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்ததெல்லாம் போதும். பாரு, என்ன விட்டுடு. இனிமே தாங்க என் உடம்புலயும் சக்தி இல்ல, என் மனசுலயும் சக்தி இல்ல. சக்தி, நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல சக்தி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன் சக்தி. எனக்கு நீனா அவ்வளவு உசுர் சக்தி. உனக்கு உசுருனா நான் உடனே சரின்னு சொல்லணுமா? இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? என் அக்கா கல்யாணம் இப்ப நின்னு போச்சு. அதுக்கு காரணம் யாரு? நீ, உன் ரவுடித்தனம், ஆம்பளைங்கிற திமிரு. கார்த்திக் சாருக்கு இப்ப வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல. சந்தோஷமா? சொல்லு. உனக்கு இதெல்லாம் பத்தாது, நீதான் பெரிய ரவுடியாச்சே, ரத்தம் பாக்குற ரவுடி. சக்தி, என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு உன்ன ஃப்ரெண்டா நினைச்சது. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இதெல்லாம். சக்தி அழாத. அழாதங்கிறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஈஸியா அழாதங்கிற. உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. வாழ்க்கை முழுக்க எங்க குடும்பத்தை அழ வச்சிருக்க நீ. இல்ல, என்னால என் குடும்பம் வேதனை அனுபவிக்க கூடாது. அதுக்கு நான் விட மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும், என் குடும்பம் இல்ல. சக்தி, நீ ஒரு தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் நான் தான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நான் யாரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லு, நான் பண்றேன். ஹேய், நீ பண்ண வரைக்கும் போதும். என் கண்ணு முன்னாடி இனிமே வராத, போயிடு. அதான் நீ எனக்கு பண்ற ஒரே ஹெல்ப். போ. எங்க போனாலும் என் பின்னாடி இப்படி வந்து நிக்காத. உன்னை பார்த்தாலும் எனக்கு பொத்துக்கிட்டு வருது. போ இங்க இருந்து, போங்கறல்ல. சக்தி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. சக்தி செத்து போயிட்டானே நினைச்சுக்கோ. தயவு செஞ்சு என் குடும்பத்தை நிம்மதியா வாழ விடு. என்னால உண்டான பிரச்சனை இது. இதை நான் தான் சரி பண்ணணும். இங்க நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். அப்பா நீங்க போலாம்ப்பா. கார்த்தி, இங்க நீ ரொம்ப நாள் இருக்க வேண்டாம். லீவுக்கு அப்ளை பண்ணிட்டு நீ உடனே சென்னைக்கு வந்துரு. உன் லீவு முடியறதுக்குள்ள உனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துறேன். இந்த ஊரே உனக்கு வேணாம்ப்பா. இதான்ப்பா எங்களோட முடிவு. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே அந்த மீனாட்சி மெஸ்ஸுக்கெல்லாம் போய் சாப்பிட வேணாம். அந்த வீட்டு பக்கமே நீ போக கூடாது, புரியுதா? என் பேச்சை மீறி நீ ஒருவேளை நடந்தா நான் இதை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரவுடியே எங்க வர்றான்? எங்க உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. சார். ஏய் வெளியே போ. சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேன். நான் உங்க அம்மா அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசிக்கலாமா? என்ன பேச போற? அதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியே. இன்னும் பாக்கி இருக்கு. ஒரு ரவுடிக்கு வேணா மானம் ரோசம் எல்லாம் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எல்லாமே இருக்கு. நாங்க பொண்ணு பார்க்க போன இடத்துல தேவையே இல்லாம எங்க பையனை அடிச்சு அவ்வளவு அவமானப்படுத்திட்டு எந்த மூஞ்ச வச்சுட்டு எங்களை பார்க்க வந்திருக்க நீ. சார் ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். என்னதான் இருந்தாலும் உங்களால மன்னிக்கவே முடியாத தப்பை தான் நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் உங்க எல்லார் காலையும் விழுந்து. என்ன பண்ற சார்? தப்பு நடந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே மானசீகமா உங்ககிட்ட நான் 1000 வாட்டி மன்னிப்பு கேட்குறேன். ஆனா அதனாலலாம் உங்களுக்கு என் மேல இருக்க கோவம் குறையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சார் என்ன அடிங்க சார், அடிங்க 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 சார். சார் உங்க கோவமும் வெறியும் தீர அளவுக்கு அடிங்க சார். என்னை கொண்டு கூட போடுங்க சார். நான் ஒரு வார்த்தை உங்களை மீறி பேச மாட்டேன் சார். நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார். ஆனா
யமுனாவோட நடக்கிற இந்த கல்யாணத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்திடாதீங்க சார். கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். அம்மா, சாருக்கு நீங்கள் வேற பொண்ணை பார்க்குறதா கேள்விப்பட்டேன். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. சார், நீங்கள் யமுனாவை காதலிச்சது உண்மைதானே சார்? அது உங்களால் மறக்க முடியுமா சார்? மறக்க முடியாது தானே? என்ன சார் நீங்கள் என்ன போல ஒரு முட்டாள் செஞ்ச காரியத்தினால உங்களுக்கு அவங்க மேலே உள்ள காதல் போயிடுமா என்ன? சொல்லுங்க. காதலிக்கிறவங்க மனசு, அவங்க வேதனை எனக்கும் புரியும் சார். சார், உங்கள் நெஞ்சில் கை வச்சே சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள யமுனா உங்களால் மறக்க முடியும்னு சொல்லுங்க சார். நெஞ்சில் கை வச்சே சொல்லுங்க. திரும்ப ஒரு தடவை கூட யமுனா பற்றி நினைக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்க மனசுல இருந்து யமுனா சுத்தமா தொடச்சி இருந்துட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உங்களால நிம்மதியா வாழ முடியுமா சார்? முடியாது சார். முடியும்னு உங்களுக்கு தோணலாம் சார், ஆனா அந்த வாழ்க்கை நரகமா தான் சார் இருக்கும். நீங்களாம் நல்லா படிச்சவரு, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். நான் செஞ்ச தப்புக்கு இந்த ஊர் மக்கள் முன்னாடி நின்று நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா சொல்லுங்க சார். இப்ப செய்யறேன் சார், நீங்க சொல்லுங்க. ஆனா யமுனா என்ன சார் தப்பு பண்ணாங்க? பாவம் சார் அவங்க. அம்மா, என்னால யமுனாவை மறக்க முடியாதுமா. யமுனாவை தவிர வேற பொண்ணு என் வாழ்க்கையிலே கிடையாதுமா. சாரிமா. ஏய் இரு. சரி, நீ சொன்ன மாதிரியே யமுனாவுக்கு என் பையனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். சொல்லுங்கம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமே உன்னால எங்க குடும்பத்துக்கோ மீனாட்சி மெஸ்ஸுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இனிமே அந்த வீட்டு பக்கமே நீ போக கூடாது. முடியுமா? சரிம்மா. இனிமேல் உங்க வீட்டுக்கும் மீனாட்சி அம்மா வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது என் மேல சத்தியம். அப்ப நான் யோசிக்கிறேன். இப்படியே பேசிட்டு இருந்தா இந்த பிரச்சனை தீராது. நாம ஊருக்கு போகணும், டைம் ஆகுது. சரி கார்த்திக், உடம்ப பாத்துக்கோ. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. பாத்துக்கோங்க. பைமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார் நீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லங்க, இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம நான் அவ்வளவு சொல்லியும் எங்க அம்மா அப்பா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா நீங்க வந்து மன்னிப்பு கேட்டதும் எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம எங்க அப்பா அம்மாவோட கண்ணை திறந்து வச்சதுக்காக தேங்க்ஸ் சார். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். நான் இங்க வந்து பேசினது அப்புறம் இங்க நடந்ததெல்லாம் சக்திக்கு தெரியாம பாத்துக்கிறீங்களா? கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ஷூர், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். என்னோட பிரச்சனைக்கு தான் என்ன முடிவு பண்ணணும்னு போய் பார்க்கணும். நான் வரேன் சார். சரி. யமுனா, மா, சக்தி எங்க ஆளையே காணோம். அது அவ கொஞ்சம் வெளியில போயிருக்காமா. எங்க? அது கார்த்திக்கோட அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன்னு போயிருக்கா. சொல்ல சொல்ல கேட்காம அவ போயிட்டாமா. இப்ப எதுக்காக அங்க போனா? அவங்க கிட்ட போய் இவ என்ன பேச போறா? தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். எனக்கு என்னமோ சரின்னு படல. கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணை பாக்குறாங்களாம். அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன்னு போனாமா. நேத்து மழையில நனைஞ்சதால அவளுக்கு நல்ல ஜுரம். சொல்றத கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா. அம்மா, நான் கார்த்திக் சார் வீட்டுக்கு போயிருந்தேன். தெரியும், சொன்னா. அங்கேயும் போனேன். அக்கா,
கார்த்திக் சாருக்கு உனக்கும் கல்யாணம், அதுவும் சீக்கிரமே. அப்ப எதுக்கு அவங்க வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்காங்க? அம்மா அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம்மா. ஊர் முன்னாடி அவமானப்பட்ட யாரும் அப்படித்தானே நடந்துப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கெஞ்சி கூத்தாடி இல்ல 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 உண்மையெல்லாம் சொல்லி புரிய வச்சு அவங்க மனச மாத்திட்டேன். மாறுறதெல்லாம் மனசு இல்லம்மா அடிக்கடி. அப்படின்னா நீ அவங்க கிட்ட என்ன சொன்ன? அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? சொல்லு, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அது ஒரு சின்ன விஷயமா, அது கேட்டாங்க, நான் ஓகே சொல்லிட்டேன். என்ன வேணுமா? சீர் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. பணம் வேணும் இல்ல நகை வேணும்னு கேக்குறாங்களா? ஐயோ நகையெல்லாம் இல்லம்மா, ஒரு சின்ன விஷயம்தான், அதை ஈஸியா பண்ணிடலாம். சக்தி, நீ ரொம்ப நேரமா இப்படி பேசிக்கிட்டே இருக்க. சொல்லு என்ன விஷயம்னு. அம்மா, கார்த்திக் சாருக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கல்யாணம் நடக்கணும்.